ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கணும்னா முதல்ல ஷேர்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதை ஒரு சின்ன மளிகை கடை எக்ஸாம்பிளாக வச்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ முடியும் போது ஷேர்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் ஒரு சின்ன மளிகை கடை எடுத்துக்கோங்க. அந்த மளிகை கடையில் தான் நீங்களும் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த கடைய எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கடையில மக்கள் நெறைய வராங்க. டெய்லி வியாபாரம் நடந்துட்டுருக்கு. நல்லபடியா வியாபாரம் போயிட்டுருக்கு. உங்க ஏரியா டெவலப் ஆக இன்னும் மக்கள் அங்க அதிகமா வாங்கிட்டுருக்காங்க. அப்ப அந்த மளிகை கடையோட ஓனர் நெனைக்கிறாரு, நம்ம இந்த சின்ன மளிகை கடைய ஒரு சூப்பர் மார்க்கெட்டா மாத்துனா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாரு. சூப்பர் மார்க்கெட்டா மாத்தணும்னு யோசிக்கும்போதே அவருக்கு இன்னொரு யோசனை வருது. அதுக்கு தேவையான பணத்துக்கு நம்ம என்ன பண்றது? ஏன்னா, அவர் ஒருத்தராலே அந்த பணத்த அ ரெடி பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு சாதாரண சூப்பர் மார்க்கெட் உருவாக்கணும்னா, ஒரு 40லருந்து 50 லட்சம் தேவை. அப்ப அவரு யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட் பிசினஸ அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 100 பங்கா பிரிச்சு தெரிஞ்சவங்களுக்கு குடுக்கலான்னு முடிவு பண்றாரு. அந்த 100 பங்குல 1 பங்க நீங்க வாங்குறதா நெனச்சுக்கோங்க. அதாவது நீங்க கடைய முழுசும் வாங்க போறது இல்ல. அதுல ஒரு சின்ன பங்க வாங்குறீங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த கடைக்கு நீங்க முழுசு ஓனர் கிடையாது. ஆனா, அந்த உரிமையில உங்களுக்கும் கொஞ்சோண்டு பங்கு, அதாவது ஒரு சின்ன பங்கு இருக்குது. ஓகேங்களா? இப்ப நீங்க வாங்கிட்டீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட் நல்லா போகுது. அதாவது நெறைய மக்கள் வராங்க. அது பிசினஸும் இன்னும் அதிகமாயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய பங்கோட மதிப்பும் உயர்றக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இன்னைக்கு வாங்குன உங்க பங்கோட மதிப்பு, அங்க பிசினஸ் நல்லா போக போக அதோட மதிப்பு இன்னும் உயர்றக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, ஷேர் அப்படிங்கிறது வெறும் காகிதம் இல்ல, வெறும் நம்பர் இல்ல. அது ஒரு பிசினஸ்ல ஒரு பங்கு. இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த கான்செப்ட்ட அப்படியே நீங்க ஷேர் மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்க ஷேர் மார்க்கெட்ல மளிகை கடை இருக்காது. அதுக்கு பதிலா பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட பிசினஸ இம்ப்ரூவ் பண்றதுக்காக குட்டி, குட்டி ஷேர்ஸ வெளியிடுவாங்க. அத நம்ம வாங்கும்போது, நம்மளும் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆவோம். ஸோ இதான் ஷேர் அப்படிங்கிறது. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? இந்த ஷேர்னா என்னன்னு ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் வீடியோல இந்த ஷேர எங்க வாங்குறாங்க, எப்படி விக்கிறாங்க? அதாவது ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஷேர் மார்க்கெட்ட சேர்ந்து கத்துக்கலாம். தேங்க் யூ.